வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. கலியுகத்தில் வாழும் நமக்கெல்லாம் மிக முக்கியமான தெய்வமாக இருக்கக்கூடியவர் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசப் பெருமான். அந்த ஸ்ரீனிவாசனே திருமலையிலிருந்து புறப்பட்டு பாரதத்தில் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் இருப்பவர்களுக்காக கும்பகோணம் என்கிற உயர்ந்த க்ஷேத்திரத்தை வந்து அடைந்தார். ஆழ்வார்கள் சொல்லும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பெரிய பெருமாளே திருமலை அப்பந்தான் என்று தெரிவிக்கிறார்கள். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்து அரவிணனையான் என்று திருப்பாணாழ்வார் பாடுகிறார். திருமலையில் இருக்கும் பெருமாள் வேறல்லர், திருவரங்கத்தில் சயனித்த பெருமாள் வேறல்லர் என்பது ஆழ்வார்களுடைய மதம். அதே போல திருமலையில் இருந்த பெருமாள் அங்கு எப்படி காட்சி அளித்தாரோ அதே போன்ற வடிவத்தோடு நின்ற திருக்கோலத்திலேயே பாதாள ஸ்ரீனிவாசர் என்கிற பெயரோடு பூமிக்கு அடியிலே ஒரு குகைக்குள்ளே இருப்பது போல் கும்பகோணத்திலே காட்சி அளிக்கிறார். பிராட்டி அவரை கோபத்தோடு பார்ப்பதற்கு வரும்போது திருமலையிலிருந்து பயந்து ஓடி இந்த இடத்தை வந்து அடைந்தார் என்பது வரை இவருடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோம். ஆகவே கும்பகோணத்துக்கு வந்தால் திருமலைக்கு சென்று திருமலையப்பனை சேவிக்கும் பாக்கியம் இல்லாதவர்களும் கூட இங்கிருந்து ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்துக் கொள்ளலாம். அதற்கு மேலே கதை தொடர்கிறது. என்ன நடந்தது என்று பார்ப்போம். பெருமானை தேடி வந்த திருமகள் அவனை தொடர்ந்து திருமலையிலிருந்து கும்பகோணத்தை தானும் வந்து அடைகிறாள். இங்கு வந்தவுடன் எங்கு தேடி பார்த்தாலும் ஸ்ரீனிவாசனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறாரே பாதாளத்திலே. அதனால் அவரை எப்படியாவது காண வேண்டும் என்கிற ஆசை பிராட்டியை பிடித்து கொண்டது. என்னதான் கணவனிடத்திலே மணவாளனிடத்தில் கோபம் இருந்தாலும் அவனை காண முடியவில்லையே என்கிற தவிப்பும் பிராட்டிக்கு கூடவே இருந்ததாம். அதனால் எப்படியாவது இங்கு தவம் செய்து பகவானை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதற்கேற்ப இந்த ஊரிலேயே கும்பகோணத்திலேயே அழகான ஒரு குளம், பொற்றாமரை குளம், ஹேம புஷ்கரணி என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துக்கு அருகிலே தான் அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினாள். அதே சமயத்தில் அதே புஷ்கரணியினுடைய கரையிலேயே ஹேம மகரிஷி என்கிற ஒரு ரிஷியும் தவம் செய்து கொண்டிருந்தார். ஹேம மகரிஷி என்பவர் அவர் வேறு யாரும் கிடையாது, பிருகு என்று சொல்லுகிறோமே அந்த பிருகு மகரிஷியே தான் ஹேம மகரிஷி. அவர்தானே விஷ்ணுலோகத்துக்கு போய் பெருமானுடைய மார்பிலே காலாலே எட்டி உதைத்தார். அதனால் தானே பிராட்டி கோபித்து கொண்டு கீழே பூவுலகத்துக்கு வந்தாள். அதை தெரிந்து கொண்டு பிருகுவுக்கு ரொம்ப மனதிலே வருத்தம் இருந்தது. நாம் தாயாரிடத்திலே தவறு செய்து விட்டோம், அபச்சாரப்பட்டு விட்டோம் என்று எண்ணம். அதை எப்படியான சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஹேம புஷ்கரணி கரையிலே அமர்ந்து கொண்டு பிராட்டியை நோக்கி தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். என்ன ஆசை? எதற்கு தவம் என்றால் எப்படியாவது பிராட்டியிடத்தில் செய்த தவறை சரி செய்ய வேண்டும். எப்படி பண்ணலாம் என்றால், பிராட்டி எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும், அவளுக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்து நான் செய்த தவறுக்கு பிராயஷ்சித்தத்தை நான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று ஹேம மகரிஷி ஆசைப்பட்டார். அப்போ ஒரே புஷ்கரணி, பொற்றாமரை குளம், இந்த பக்கத்தில் ஹேம மகரிஷி தவம் செய்கிறார், இந்த பக்கத்தில் தாயார் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். 2 பேர் தவமும் பலிப்பதற்காக தாயாரே இந்த குளத்தில் ஒரு 1000 இதழ்களை கொண்ட ஒரு அழகான தாமரை, அந்த தாமரைக்கு மேலே சின்ன குழந்தையாக வடிவம் எடுத்துக்கொண்டு இந்த ஹேம மகரிஷிக்கே புதல்வியாக ஆகிறார். எப்படி சீதை ஜனகனுக்கு மகளாக பிறந்தாளோ அதே போல ஒரு தாமரையிலே இந்த இடத்துல தாயாரே குழந்தையாக பிறந்து அவளை ஹேம மகரிஷி பார்த்து தூக்கி வளர்க்கிறார். கோமளவல்லி என்று தாயாருக்கு பெயர் சூட்டுகிறார். கோமளம் என்று சொன்னால் ரொம்ப மென்மையானது, மிருதுவானதுன்னு அர்த்தம். வள்ளி அப்படின்னாலே கொடி என்று பொருள். அப்போ கோமளவல்லி என்றால் மிகவும் மென்மையான ஒரு கொடி. அப்படி கொடி போல இளகிய ஒரு இளமையான வடிவம், மெல்லிந்தான ஒரு தாயாருக்கு வடிவம், இதெல்லாம் ஒற்றுமை இருக்கும் இல்லையோ. ஒரு கொடின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? கொடினா ரொம்ப தொடுவதற்கே மென்மையாக இருக்கும், ரொம்ப ஒல்லியா மிருதுவாக இருக்குமோ இல்லையோ. அதெல்லா பண்பும் தாயாருக்கு உண்டு. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. ஒரு கொடி என்று சொன்னால் அதை படர விடுவதற்கு ஒரு கொம்பு, ஒரு மரம் ஏதோ ஒன்று தேவைப்படும் அல்லவா?
கொடி எப்போதும் தனித்து இருக்கவே முடியாது, ஒரு மரத்தை அண்டித்தானே இருக்க வேண்டும். அதை போல தாயாரை கோமளவல்லின்னு சொன்னால் அந்த வள்ளிக்கொடி யாரை ஆசிரியிக்க வேண்டும்? நாராயணனையே ஆசைப்பட்டு அவனை அடைய வேண்டும், அவனோடு சேர வேண்டும் என்ற ஆசையில் தானே பிராட்டி வந்திருக்கிறாள். இது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செய்தி. இந்த மனசு இருக்கிறதே, கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்று ஆழ்வார்களுடைய பாசுரம். ஒரு கொடியானது எப்படி ஒரு குச்சி கிடைக்குமா கொம்பு கிடைக்குமான்னு தேடிக்கொண்டே இருக்குமோ, அதை போல இந்த மனசு என்னைக்கு பகவானுடைய திருவடிகள் எனக்கு கிடைக்கும்னு தேடிக்கொண்டே இருக்குமா. இல்லையே சுவாமி, எங்க மனசெல்லாம் உலக விஷயத்தை தான் ஆசைப்படுறது, திருமாலை ஆசைப்படவில்லையேன்னு சொன்னால் இன்னும் அந்த அழகு அந்த இனிமையை நாம் மனதுக்கு காட்டவில்லை என்று பொருள். பகவானுடைய உண்மையான பெருமைகளை நாம் உணர்ந்து விட்டால் எந்த உலக விஷயத்தையும் மனசு ஆசைப்படவே படாது. மால் தேடி ஓடும் மனம், இந்த மனசு பகவானையே நோக்கி செல்ல போகிறது. அந்த பண்பு ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் உண்டு. அதற்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாகத்தான் தாயார் கோமளவல்லி என்கிற திருநாமத்தோடு இந்த இடத்தில் அவதரித்தாள். இதெல்லாம் இந்த பொற்றாமரை குளத்தின் கரையிலேயே நடந்தது. இந்த பொற்றாமரை குளத்துக்கு 2 பெரிய உற்சவங்கள் இந்த இடத்திலே நடத்தப்படுகின்றன. ஒன்று மாசி மாசம் மக நட்சத்திரத்தின் போது ஆறாமுத பெருமாள், இன்னும் பெருமாள் எப்படி ஊருக்கு வந்தார்னே நாம பார்க்கவில்லை, அந்த பெருமாளுக்கு தெப்ப உற்சவம், பெரிய தெப்பங்கட்டி இந்த சுத்தி இந்த குளத்திலே தான் பெருமான் வருகிறார். மைய மண்டபத்திலும் எழுந்தருளி இருக்கிறார். அப்ப மாசி மகம் உற்சவம், தெப்போத்சவம் இந்த குளத்திலே நடக்கிறது. மற்றொரு முக்கியமான உற்சவம் கனு சொல்றோம் இல்லையோ, சங்கராந்தி மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை நடக்கிறது. அதற்கு அடுத்த நாள் கனு உற்சவம், கணுப்பிடி வைக்க வேண்டும் இல்லையோ, எல்லாரும் பிறந்தகத்துக்கு போய் தானே பெண்கள் கணுப்பிடி எல்லாம் வைப்பார்கள். அதை போல இந்த ஊர்ல 3 முக்கியமான கோவில்கள்னு கீழே சொல்லியிருந்தேன், பெயரை மட்டும் இப்ப சொல்றேன். ஆறாமுத பெருமான் சன்னதி 1, அதை தவிர சக்கரபாணி சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்கு, ராமசுவாமி திருக்கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. இந்த 3 கோவில்களிலும் நாச்சிமார்கள் இருப்பார்களே, அதாவது கோமளவல்லி தாயார் அமுதன் சன்னதியிலிருந்து இந்த குளத்தங்கரைக்கு வருகிறார். ராமர் சன்னதியிலிருந்து சீதை மட்டும் புறப்பட்டு வருகிறாள். சக்கரபாணி சன்னதியிலே விஜயவல்லி தாயார்னு தனிக்கோவில் நாச்சியார், அந்த தாயார் மட்டும் புறப்பட்டு இங்கு வந்து 3 பெண்கள் 3 தாயார்களும் இந்த குளத்தங்கரைக்கு வந்து கனு உற்சவத்தை கண்டருளுகிறார்கள். இதெல்லாம் இந்த குளத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள். இந்த பொற்றாமரை குளத்திலே தாயார் பிறந்தாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள். அவளுக்கும் பகவானையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. அதை நிறைவேற்றுவதற்காக பகவான் இந்த இடத்துக்கு வந்து தாயாருக்கு அருள் புரிகிறார். எல்லாரும் இப்ப பிருகு முனிவர் தான் ஹேம மகரிஷியாக பிறந்திருக்கிறார். அவரும் தாயாரை வளர்த்தபடியாலே ஆனந்தப்பட்டு விட்டார். தாயாரை மணக்க வேண்டுமே, பகவான் எங்கிருந்து வந்தார், எந்த பெருமான் வந்தார்னு பார்த்தால் அதுதான் 2வது சுவையான கதை. திருவரங்கநாதனும் இந்த ஊருக்கு வந்தார்னு சொன்னேன் அல்லவா, ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த ஊருக்கு வந்த சரித்திரத்தை பார்த்து விட்டோம். அதற்கு மேலே திருவரங்கநாதனும் இந்த கும்பகோணத்திலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படின்னு பார்ப்போம். திருவரங்கத்தினுடைய கதை என்ன கீழே நம்ம விரிவாக பார்த்திருக்கிறோம். இக்ஷ்வாகு பிரம்மாவை பார்க்க போன போது பிரம்மா அந்த பெரிய பெருமாளை வைத்து தான் ஆராதனம் செய்து கொண்டிருந்தார். அவரை வாங்கி கொண்டு இக்ஷ்வாகு அயோத்திக்கு கொண்டு வந்தார். ராமன் காலம் வரை அயோத்தியிலே அந்த பெருமாள் இருந்தார். ராமன் அந்த பெருமாளை விமானத்தோடு கூட, பிரணவாகார விமானம் என்று அந்த விமானத்துக்கு பெயர், அந்த விமானத்தோடு அந்த பெருமாளை விபீஷணனிடத்திலே கொடுத்து விட்டார். அவர் ஆகாசத்தில் லங்கைக்கு போய்கொண்டிருக்கும் போது பங்குனி உற்சவம் நடத்துவதற்காக திருவரங்கத்திலே இறங்கினார். பகவானுக்கு இடம் மிகவும் பிடித்திருந்தது. எங்கேயும் போகவில்லை, இங்கேயே இருக்கிறேன் என்று அங்கேயே தங்கிவிட்டார். இது திருவரங்கத்தினுடைய வரலாறு. அங்கு சில நாள் இருந்த பிறகு பகவானுக்கு ஆசை. இந்த இடத்துல தாயார் ஆசைப்படுகிறாளே பகவானையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. சரின்னு அந்த பிரணவாகார விமானத்தையே ஒரு டூப்ளிகேட் 2 விமானங்கள், இந்த ஊர் விமானத்துக்கு வைதிக விமானம்னு பெயர். பிரணவாகார விமானம் எப்படி இருக்கோ அதே போல பெருமை உடைய, அதையே 2வது ஒரு படிவம் எடுத்தது போலே இந்த வைதிக விமானம் என்கிற ஒரு விமானம். அந்த விமானத்தோடு கூட அந்த திருவரங்கநாதனே புறப்பட்டு இந்த கும்பகோணத்துக்கு வருகிறார். வரும்போது ராமனுடைய வடிவத்தில் வந்தாராம். அழகான வில்லை கையில் ஏந்தி கொண்டு பெரிய தேர், அந்த தேரோடு கூட பகவான் இங்கு வந்து பிருகு மகரிஷி தான் ஹேம மகரிஷி, அவரிடத்திலே பெண் கேட்டு கோமளவல்லி தாயாரை தானும் திருமணம் செய்து கொள்ளுகிறார். இப்ப எல்லா ராசியும் நிறைவேறிவிட்டதா? பிருகுவும் பிராட்டிக்கு பணிவிட பண்ணபடியாலே ஆனந்தப்பட்டு விட்டார். பிராட்டி பகவானை காண வேண்டும் ஆசைப்பட்டவள். இதோ பெருமான் ஒரு திருமண கோலத்திலே மணவாள பிள்ளையாக, ஸ்ரீரங்கநாதன் சொன்னாலே அழகிய மணவாளன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருப்பாரு. அந்த பெருமாளே கையில் ஷார்ங்கத்தை ஏந்தி கொண்டு, ஷார்ங்க பாணி என்று அதனால இந்த பெருமாளுக்கு திருநாமம் உண்டு. இந்த ஊர்லேயே மூலவருக்கு ஆறாவமுதன் என்று பெயர்.
உற்சவருக்கு ஷார்ங்கபாணி பெருமாள் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஷார்ங்கம் என்பது ராமனுடைய வில் தானே, சாரங்கபாணின்னு சொல்லக்கூடாது. பெயர் சொல்றச்சே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சம்ஸ்கிருதத்துல ஷார்ங்கம் அப்படின்னு சொன்னா வில்லுன்னு அர்த்தம், சாரங்கம்னு சொன்னா நாயின்னு அர்த்தம். அப்ப சொல்லும்போது சாரங்கபாணின்னு சொல்லக்கூடாது, ஷார்ங்கபாணி. பாணின கை, கையிலே வில்லை பிடித்த பெருமாளாக சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் வில்லோடு கூட பகவான் பெரிய தேரிலே ஏறி வந்து பிராட்டி இந்த இடத்தை திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அன்று தொடங்கி இன்று வரை அதே கோலத்தோடு காட்சி அளித்து வருகிறார். இந்த கோவிலை சேவித்தாலே தேர் வடிவத்தில் தான் இருக்கும். கோவில் துவஜஸ்தம்பத்தை எல்லாம் தாண்டி போனோம்னால் மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கர்ப்பகிரகம், இந்த ஒரு பகுதி இருக்கிறதே, இது மொத்தமுமே உயர்த்த கட்டப்பட்டிருக்கும். ரெண்டு பக்கங்களையும் தேர் இருக்கும். இந்த பக்கம் 3 சக்கரம், அந்த பக்கம் 3 சக்கரம், சுத்தி யானை குதிரை இதெல்லாம் அதுல பூட்டப்பட்டிருக்கும். ஒரு பெரிய தேர் வடிவத்துல தான் இந்த கோவிலுடைய உள்பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அன்னைக்கு தேரோடு தானே இந்த பெருமாள் ஷார்ங்கபாணி பெருமாள் வந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அதனால தேர் வடிவத்திலேயே இந்த கோவில் காட்சி அளிக்கிறது. அப்ப எத்தனை பெருமைகள்! ஒரு பக்கம் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னா அந்த பெருமாளும் இங்கு வந்து விட்டார், திருமலையப்பனும் இங்கு வந்து சேர்ந்து விட்டார். அப்ப ஒரே ஊரில் இந்த 2 பெரிய தெய்வங்களை நாம் சேவித்துக் கொள்ளலாம். அதோடு கூட கோமளவல்லி தாயாருக்கு சந்நிதி, இன்னும் பல சந்நிதிகள் இந்த இடத்திலே இருக்கின்றன. தேர் வடிவம் இருக்கிறதுன்னு சொன்னேனே, அதை நாம் சுத்தி வரும்போது தெற்கு பக்கத்துல பார்த்தோம்னால் 4 நரசிம்ம பெருமான்களை நாம் இந்த இடத்துல சிற்ப வடிவத்தில் சேவித்துக் கொள்ளலாம். 4 நிலைகள். முதல் நிலையிலே தூணை பிளந்து கொண்டு பகவான் வந்து பிறக்கும் நிலை. அதற்கடுத்தது ஹிரண்யகசிபுவை பின்தொடர்ந்து போய் அவனை பிடிக்கக்கூடிய ஒரு காட்சி. 3வது அவனை மடியிலே போட்டு மார்பை கிழிக்கக்கூடிய காட்சி. 4வது சாந்தியோடு யோக தசையில் திருவடிகளை மடித்து தன்னுடைய கைகள் 2ஐயும் முட்டிக்கு மேலே வைத்துக்கொண்டு யோக நரசிம்மராக காட்சி அளிக்கிறார். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அங்கண் ஞாலம் அஞ்ச நரசிம்ம பெருமாள் தோன்றினாரே, தூணை அடித்தான் ஹிரண்யகசிபு, உடனே தூணை பிளந்து கொண்டு பகவான் வந்தாரோ இல்லையோ, உலகமே நடுங்க தொடங்கியது. அங்கண் ஞாலம் அஞ்சு அங்கோர் ஆளறியாய், இப்படி ஒரு வடிவத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. இது சிங்கமும் தனியா கிடையாது, மனுஷனும் கிடையாது, நரம் கலந்த சிங்கமாக பிறந்தார். வாயு எப்பவும் வேகமா ஓடிக்கொண்டே இருப்பாரு, திடீர்னு பயந்து போய் வாயு நகராமல் நின்று விட்டாராம். மலைகள் எல்லாம் அப்படியே கெட்டியா இருக்கணும் இல்லையோ, இந்த பெருமானை பார்த்து பயந்து போய் அப்படியே தண்ணீரா உருகி மலைகள் எல்லாம் ஓடத் தொடங்கி விட்டன, ஜலமெல்லாம் கொதித்து போக தொடங்கியது. அப்படி பஞ்சபூதங்களும் விகாரம் அடைந்து உலகமே அஞ்சும்படிக்கு பகவான் பிறந்தார். அவனன் பொன்னவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம், தன்னுடைய நகங்களால கிழிச்சாரே, என்ன சொல்லணும்? கொலைகாரர், குற்றவாளின்னு தானே சொல்லணும். உலகத்தில் இதை போல யாரான பண்ணா என்ன சொல்லுவோம்? கொலைகாரன்னு சொல்லுவோம். ஆனா ஆழ்வார் சொல்றார் புனிதன். அதுதான் பகவானுக்கு தூய்மையே. தன்னுடைய பக்தனை ஒருவன் துன்புறுத்தனுடனே கோபத்தோட வந்து அழித்தாரே, அதுதான் ஒரு பெரியவனுக்கு தலைவனுக்கு தூய்மையாக இருக்க முடியும். அந்த நரசிம்ம பெருமான்களையும் இந்த தேரினுடைய பக்கங்களிலேயே நாம் சேவித்துக் கொள்ளலாம். இப்பதான் கோவிலை வந்து அடைந்திருக்கிறோம். ஸ்தல புராணம் என்ன, பெருமான் எப்படி வந்தார்னு பார்த்தோம். இனி 6ஆம் ஆழ்வான் சன்னதிக்குள்ளே சென்று பெருமானுடைய வடிவம் என்ன, அவருடைய அழகென்ன, பெருமை என்ன, உற்சவமூர்த்தி எப்படி இருக்கிறார், யாரெல்லாம் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறார்கள், ஒவ்வொன்றாக நாமும் சேவிப்போம்.